துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி காலச்சக்கரத்தில் 7வது ராசியாக வருது. சுக்கிர பகவானின் பரிபூரணமான ஒரு ஆதிக்கம் நிறைஞ்ச ராசி தான் துலாம் ராசி. இது காற்று ராசியாகவும் பார்க்கப்படுது. நிலையற்ற தன்மை உங்ககிட்ட இருக்கும். சுக்கிர பகவான் இந்த ராட்சியில் ஆட்சி செய்யக்கூடியதுனால நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. நீதி நேர்மைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களா துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும்? என்ன விஷயத்தில் பாதகமான செயல் வரும்? அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி, இந்த ராசியில் பாருங்கள், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். சுக்கிர பகவானின் பரிபூரண ஒரு ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடியது துலாம் ராசி. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் மேன்மை அடையணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களோட ஆழ்மனத்தில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளும் உங்களுக்கு உண்டாக வாழ்த்துக்களையும் மகாலட்சுமி தாயாரிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது, சொந்த ஜாதகத்தை கணிச்சுக்க எவ்வளவோ நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு சரியான தீர்வும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம். துலாம் ராசி தராசு அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி. எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்களா இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. காற்று ராசியை கொண்டது இது. அதிக அளவு நிலையற்ற தன்மை உங்ககிட்ட இருக்கும். அப்படி இருந்தாலும் பாருங்கள், எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவில் ரொம்பவுமே வலுவாக இருப்பீங்க. பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் துலாம் ராசி அன்பர்கள். நல்லதோ கெட்டதோ நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு கவனமாக இருப்பீங்க. ஒருவர் கையில் தராசை வச்சுக்கிட்டு இருக்கிறது போல தான் உங்களுடைய ராசியோட சின்னம் அடையாளமாக இருக்குது. அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்களா பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. சட்டத்தின் விதியை பின்பற்றக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு சின்ன சின்ன தப்பு நடக்கிறத பார்த்தா கூட அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, தட்டியும் கேட்பீங்க. நீதியின் மீது அதிகமாக உங்களுக்கு நாட்டம் இருக்கும். யாரும் அநீதி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கடுமையாக போராடக்கூடியவங்களாக இருப்பீங்க. இதுக்காக உங்களுக்கு நிறைய எதிரிகளுமே இருப்பாங்க. துலாம் ராசியை சேர்ந்த நீங்கள் கலை, படைப்பாற்றல், புதிய எண்ணங்கள் நிறைய கொண்டிருப்பீங்க. உங்ககிட்ட உயர்ந்த லட்சியங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானால் ஆளக்கூடியது இந்த ராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே திறமையாக செயல்படுவீங்க. அதே போல் அழகுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சுக்கிரன் சகல கலைகளுக்கும் அதிபதி அப்படி இருக்கின்றதுனால உங்கள் ராசிக்கும் அவர் அதிபதியாக வர்றதுனால நீங்கள் எப்போவுமே அழகியலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. சிறந்த நபர்களை நண்பர்களாக வச்சுப்பீங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. தேவையற்ற மன அழுத்தத்தெல்லாம் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அதே போல் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால காதல் மற்றும் நீங்கள் இந்த குடும்பம், அன்பு இந்த விஷயத்தில் ரொம்பவுமே சிறப்பானவங்களாக நடத்துவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுப்போடு வழி நடத்துவீங்க. பாரம்பரியத்தை பின்பற்றுவீங்க. புதிய இடத்துக்கு சுற்றி திரியணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். புதிய விஷயத்தில் கற்றுக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. நடனம், நடிப்பு, இசை மீது துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அதீத ஒரு ஆர்வம் இருக்கும். இது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சிறப்பானவங்களாகவும் இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாகவும் நீதித்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் அடைய போகுது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பயன்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். துலாம் ராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க. அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு.
கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து புதன் அயனசயன போகஸ்தானத்திற்கும், 14ஆம் தேதி அன்னைக்கு அயனசயன போகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கும் மாற்றம் அடைகிறார். 15ஆம் தேதி அன்னைக்கு தொழிற்ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து சூரியன் அயனசயன போகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு. 29ஆம் தேதி அன்னைக்கு அயனசயன போகஸ்தானத்திலிருந்து புதன் உங்கள் ராசிக்கு மாற்றம் அடைஞ்சு வரப்போறாரு. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபட்டு அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கிரகநிலை அமைப்புகளை பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்பட போகுது. பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் இனி உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்க போகுது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இப்போது மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த போகிறீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நல்ல ஒரு திருப்தி தரும் வகையில் தொழில் இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பயன்களை துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் அடைய போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே உங்களோட சிறப்பான செயல்களாலும் சிறப்பான வேலையாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய தொழிலில் உத்தியோகத்தில் அமையும். சிலருக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். உங்களோட பணிகளை கண்ணும் கருத்துமாக சீராக செஞ்சீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் இப்பொழுது உண்டாகும். குடும்பத்திலையுமே இதுவரைக்கும் இருந்த மன சஞ்சலம் நீங்கும். சண்டை சச்சரவுகள் விலகும். மனசில் சந்தோஷமான நிலை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். உறவினர் மூலம் கூட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய குழந்தைகள் மனம் மகிழும்படியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை சந்தோஷமானதாக இருக்கும். பிள்ளைகள் மனம் பகிலும்படி தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சொல்வதை அவங்க கேட்டு நடப்பாங்க. விருப்பங்கள் அனைத்தும் கை கூடக்கூடிய யோகத்தை துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் ஒவ்வொன்றா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எதிர்கட்சியினரின் உதவியுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை கொடுப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் புதிய வாய்ப்புகள் வெற்றி அடையக்கூடிய யோகம் கொண்டவங்க. உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே இப்போ உங்களை அழைத்து பேசும். உங்களோட பணிகளை பாராட்டும். மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்றுக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கவனமாக இருங்க. சாதுரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். சாதுரியமாக சமாளிக்கிறது நல்லது. பொதுவான காரியத்தில் ஈடுபடும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வாகனத்தை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக செயல்படணும். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை அதிகரிக்கும். எதிலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நெஞ்ச காரியங்களுமே இப்போ நல்ல முடிவுக்கு வந்துடும். வெளியூர் பயணம் திடீர்னு செல்கிற மாதிரி சூழல் வரலாம். சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் மனதிலையும் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை பல மடங்கு அதிகரிக்க செய்யலாம். தொழில் விரிவாக்கம் செய்யலாம். அடுத்து தொழில் என்ன ஒரு முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத யோசித்து செய்யலாம். கொஞ்சம் சலுகைகளையுமே கொடுங்க. வாடிக்கையாளர் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்தும் சென்றால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது உங்களோட பணிகளில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கூடவே கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் வரும். பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். வரவேண்டிய பழைய வாக்குகள் வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னா அது இப்போ நீங்கிடும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திறமையான செயல்களின் மூலம் அதற்கேற்ற அங்கீகாரம், அதற்கேற்ற ஒரு பாராட்டு இது எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வருவதன் மூலம் பிரச்சனைகள் தீரும். மனதில் நிம்மதி உண்டாகும். அன்னையின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.